தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். சிபிஎஸ்இனுடைய 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்துல என்சிஆர்டி வழக்கம் போல சில வரலாற்று திரிவுகளை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகம்ங்கிறது 3 பாகங்களா இருக்கும். அதாவது வரலாறு தனியா, புவியியல் தனியா, குடிமையியல் தனியா இருக்கும். இதெல்லாம் தனித்தனியா படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி இது 3ஐயும் ஒரே பாடப்புத்தகமா வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து பல பாடப்பகுதிகளை நீக்கிட்டு புராணங்கள், உபன்யாசங்கள், வேதங்கள் போன்ற மதம் சார்ந்த விஷயங்களை உள்ள புகுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இடங்கள்ல சமஸ்கிருத வார்த்தைகளையும் உள்ள புகுத்தியிருக்காங்க. இதுல ஒரு பகுதியா தான் இந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கறத எடுத்துட்டு சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு அதுக்கு பெயர் மாற்றமும் செஞ்சிருக்காங்க. பெயர் மாற்றம் செஞ்சது மட்டும் இல்லாம அந்த சரஸ்வதி நதி அப்படிங்கிறது பழைய பாட புத்தகத்துல ரிக்வேதத்துல மட்டும்தான் இருந்துச்சு. அதுலயும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓடின பல நதிகள்ல அந்த சரஸ்வதி நதிங்கிறது ஒண்ணு அப்படிங்கிறது மட்டும்தான் ரிக்வேதத்திலையும் இருக்கு. அதை தாண்டி இந்த நதியை பத்தி பேசுற அளவுக்கு பெருசா எதுவுமே கிடையாது, எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஆனா இவங்க ஆரம்பிச்சிருக்க இந்த புதிய பாட புத்தகத்துல இந்த சரஸ்வதி நதிங்கிறத தான் பிரதானமா கொண்டு வந்து திணிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பல இடங்கள்ல இந்த சரஸ்வதி நதியை பத்தி மட்டுமே பேசியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த சரஸ்வதி நதி வந்து வற்றினதுனாலதான் ஹரப்பா நாகரிகமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கிற இந்த காக்ரா அப்படிங்கிற நதியும், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹாக்ரா அப்படிங்கிற நதியும், இந்த ரெண்டுமே ஒரு காலத்துல சரஸ்வதி நதின்ற பேர்ல தான் இருந்துச்சு. பிற்காலத்துலதான் இந்த பேர்ல மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சரஸ்வதி நதியில இருந்து தான் இந்தியாவினுடைய இந்த நாகரிகமே உருவாச்சு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரீன்விச் மெரிடியன்ங்கிறது முதல் மெரிடியன் கிடையாது. இதுக்கு முன்னாடியே இந்தியால மத்திய ரேகான்னு சொல்லப்படுற உஜ்ஜயினி மெரிடியன் ஒரு மெரிடியன் இருந்துச்சு. அதுதான் இந்தியாவினுடைய உண்மையான மெரிடியன், முதல் மெரிடியன்னு சொல்றாங்க. இந்த உஜ்ஜயினி மெரிடியன் என்ன அப்படின்னா, இவங்க சொல்லப்படுற இந்த மத்திய ரேகைங்கிறது உஜ்ஜைன் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணி போகுதாம். அதனால இதுக்கு பேரு உஜ்ஜயினி மெரிடியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் இவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரியர்கள் தான் இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்காகவும், மாணவர்கள் மத்தியில இதை திணிக்கிறதுக்காகவும் தான் என்சிஆர்டி மூலியமா ஒன்றிய பாஜக அரசு இந்த மாதிரியான வரலாற்று திரிபுகளை பண்ணி சமூக அறிவியல் பாட புத்தகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்திருக்காங்க. பொதுவாகவே சமூக அறிவியல் அப்படிங்கிறது மேலும் மேலும் மாணவர்களுக்கு நம்ம அறிவியலை தான் கொண்டு போய் சேர்க்கணுமே ஒழிய, இவங்க சேர்த்திருக்க இந்த வரலாற்று திரிவுகளை எல்லாம் பார்த்தா இது சமூக அறிவியல் மாதிரி தெரியல, சமூக மத புத்தகமா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சமூக அறிவியல் பாட புத்தகத்துல ஒரு பகுதியா இருந்த இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற பாட பிரிவுல இருந்த பல பகுதிகளை நீக்கியிருக்காங்க. அந்த காலத்துல மக்கள் எப்படி ஒடுக்கப்பட்டாங்க, ஜாதியின் பெயரால, மதத்தின் பெயரால எப்படி ஒடுக்கப்பட்டாங்க, அதுக்காக தங்களுடைய உரிமைகளுக்காக என்னென்ன போராட்டங்களை எல்லாம் நடத்தினாங்க அப்படிங்கிறதையும், அம்பேத்கர் பற்றின எல்லா குறிப்புகளையும் இதுல இருந்து நீக்கியிருக்காங்க. இதே மாதிரிதான் கடந்த ஆண்டும் காந்தியினுடைய கொலை சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுகளை நீக்கியிருக்காங்க. இந்து முஸ்லிம்னுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி பேசினதுனாலதான் கோட்சே காந்தியை சுட்டு கொண்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் கடந்த ஆண்டு வரைக்கும் பாட புத்தகத்துல இருந்துச்சு. இதை இவங்க முற்றிலுமா நீக்கியிருக்காங்க. இப்படி RSSக்கு எதிராக உள்ள பாடப்பிரிவுகளை நீக்கிறதும், முகலாயர்களுடைய வரலாற்றை நீக்கிறதும், இவங்களுக்கு சாதகமா வரலாற்று திரிபுகளை பண்ணி அதை மாணவர்கள் படிக்கிற பாட புத்தகங்கள்ல சேர்க்கிறதையும் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.